நமது வழிபாடு முறைய பத்தி சில தகவல்கள் வந்து நான் இன்னைக்கு சொல்லப் போறேங்க உங்களுக்கு. அதாவது வந்து மக்களுக்கு வேண்டியத குடுத்து, நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்கு, நம்ம வந்து வேற யார நம்புவோம்? நம்ம அதீத சக்தியாக நம்ம வந்து கடவுள தான் நம்பி நம்ம வந்து அ வாழ்ந்துட்டுருக்கோம் இப்ப வரைக்கும். அது வந்து நம்ம முன்னோர்கள், நம்ம சமயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி நம்மள வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் சாமி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்ப வரைக்கும் வந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து அதீத சக்தியாக வந்து ஆரம்ப காலத்துல வந்து நெருப்பு, நீர், மலை, நதி, காடு, மரம் என வந்து பல இயற்கையா இருக்கிறத தான் வந்து அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்து வணங்கி வந்துகிட்டு இருந்திருக்கோம். அதுக்கடுத்து வந்து மரங்கள வந்து தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டு, அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வரலாற்ற தாங்க இப்ப பார்க்க போறோம் நம்ம. வந்து முதலில் வந்து மரம் வந்து வழிபடப்பட்டார்கள் நம்ம முன்னோர்கள். அதுக்கடுத்து வந்து மரத்திற்கு உயிர் இருப்பதாக நம்பப்பட்டிருக்கு. அதன் பிறகு மரத்தில் இருப்பது தெய்வம் என கருத்தும் நம்பிக்கை துளிர்த்தலிருக்கு. இதனைத் தொடர்ந்து தான் மரத்தில் இருக்கும் தெய்வத்துக்கு சாந்தி செய்வது, திருவிழா, சாமி கும்பிடுவது, நம்ம குடும்பமா ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டு சடங்குகள் எல்லாம் வந்து வரிசையா வந்து வளர்ந்துருக்குங்க. அதுக்கடுத்து வந்து தான் மரங்கள் இருக்கும் இடங்களில் வந்து கோயில் கட்டியிருக்காங்க முன்னோர்கள். நம் முன்னோர்கள் காலத்தில் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேப்ப மர வழிபாடு, அரச மர வழிபாடு இருக்குன்னு வந்து இந்து சமயத்துல வந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, இந்து சமயத்துல மாத்திரம் இல்லங்க. இதே மாதிரி வந்து ஆப்பிரிக்காவிலயும், ஐரோப்பாவிலயும் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து புனித மர வழிபாடு வந்து அங்கேயும் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து அரச மரத்தடி பிள்ளையார், ஆலமரத்தடி பிள்ளையார் வந்து என்ற பெயரில் வந்து நம்ம வந்து வைத்து பூஜை பண்ணி, நம்ம வந்து நம்ம சமயங்கள்ல வந்து தெய்வீக மரங்களா வந்து நம்ம கருதி நம்ம வந்து இப்போ வரைக்கும் வணங்கி வந்துகிட்டுருக்கோம். அதே மாதிரி அரச மரத்தை சுற்றி வரும்போது ஆக்ஸிஜன் அதிகம் கிடைப்பதால் குழந்தை பேறு உண்டாகும் என்ற நம்பிக்கையும், உண்மையும் நடைமுறையில் உள்ளதுங்க. அதுதான் நம்ம வந்து முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. "போய் அரச மரத்த வந்து சுத்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்லங்க. அதுதான். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சூசகமா வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்தியாவுல வந்து அரச மரம் வந்து பேரும் பெருமை, தெய்வீகத்தன்மை வந்து ஐரோப்பாவுல வந்து ஓக் மரம் வந்து பெற்றிருக்குங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவுல வந்து தெய்வீக சக்தி மரங்கள் போல வந்து ஐரோப்பாவில் வந்து அரசர் காடுகள் வந்து என்ற பெரும் காடுகள் வந்து அடர்த்தியாகவும் தெய்வீக சக்தியுடனும் இருந்திருக்குங்க. அதே போல வந்து ஐரோப்பாவில் மட்டும் இல்லைங்க. இது கிரீஸு, இட்டாலி ஆகிய நாடுகளிலும் வந்து புனித காடுகள் வந்து வழிபாட்டுக்கு வந்து இருந்திருக்கு. இப்போது வந்து நகரமயமானதுனால அந்த காடுகளெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க. ஜெர்மனியில வந்து பழைய வழிபாட்டில் வந்து தலங்கள் வந்து என்பவை வந்து பெரும்பாலும் வந்து அடர்ந்த புனித காடுகள் தான். ஜெர்மனியிலையும். அதே மாதிரி வந்து ஆரியர் எனப்படும் வந்து இந்தோ ஐரோப்பாவி வம்சத்தினர் வந்து எதை வந்து மரங்களை வந்து தெய்வம் வந்து உறைந்திருக்கதாகவும், வானில் வன தேவதை வந்து உலா வருவதாகவும் நம்பி வணங்கி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்கங்க. இந்த மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து தெய்வீக சக்தி வந்து மரங்களுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லி, நம்ம அதை பின்பற்றி இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்திருக்கோம். இது வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி ரொம்ப.